வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி பதவி பறிப்பு. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதிமுகவின் மற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்புகளை எடப்பாடி வழங்க மறுக்கின்றார் என்று சபாநாயகரிடம் மற்ற அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கடிதங்கள் மூலமாக புகார் ஒன்றையும் தெரிவித்துள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியது. 3வது இடம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் 3வது இடம் பெற்ற நிலையில் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமான தோல்விகளை பெற்றுவிட்டார் என்று கூறி அதிமுகவின் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துவிட்டனர். மேலும் அதிமுக ஒரே தலைமையின் கீழ் தற்பொழுது செயல்படவில்லை. எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்களது தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சில நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் கூட மற்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் 2 நபர்கள் பேசக்கூடிய அந்த சட்டமன்ற நேரத்தை ஒருவரே பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றும் நேற்றே நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை போலவே தான் மற்ற உறுப்பினர்களும் பேச வேண்டும். அவர்களது தொகுதி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும். அதற்காகத்தான் தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் விடாப்பிடியாக எங்களது தொகுதியில் நாங்கள் மட்டும்தான் பேசுவோம் என்று விடாப்பிடியாக இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தற்பொழுது கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் கொறடாவாக எடப்பாடி இருக்க வேண்டாம் என்றும் அவரது பதவியை உடனடியாக பறிக்கப்பட வேண்டும் என்றும் அதிமுகவின் தலைமை நிச்சயம் மாற்றப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சட்டப்பேரவையிலும் எடப்பாடி பழனிசாமியின் அவையில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுக்கான வாய்ப்புகளை சட்டமன்றத்தில் நீங்கள் தான் தர வேண்டும். நாங்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும், எதிர்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களது தொகுதி மக்களுக்கான வளர்ச்சிக்காக நாங்கள் சட்டமன்றத்திற்கு வந்துள்ளோம். அதை பற்றியான ஒட்டுமொத்தமான விவாதங்களை நாங்கள் எங்களது கருத்துக்கள் மூலமாக நாங்கள் பேசுவோம். எடப்பாடி எங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டாம், எங்களுக்கு பதிலாக பேச வேண்டாம், எங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்று தற்பொழுது பேசியிருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் அங்கீகாரம் சட்டப்பேரவையில் ரத்து செய்யப்படலாம், பதவி பறிக்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.